இஸ்ரவேல் கூட்டம் ஆரோனுக்கு விரோதமா எழும்புறப்ப என்னாகமம் 16 சொல்லுது, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். ஆண்டவருக்கு மேல இஸ்ரவேல் ஜனங்கள் உயர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க சபை. அதை மாத்துறதுக்கு ஆரோன் என்ன பண்றாரு, மோசே சொல்றாரு, முகம் குப்புற அவரோட சமூகத்துல போய் விழுந்து அழுதாராம். ஏன் இந்த ஜனங்க இப்படி வணங்கா கருத்துள்ளவங்க எல்லாம் இருக்காங்கன்ட்டு. அதே என்னாகும் அதிகாரத்திலே 17வது அதிகாரத்துல முறுமுறுத்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாதையை உண்டு பண்றாரு. அந்த வாதையில எல்லாரும் அழிஞ்சு போறாங்க. மோசே ஆரோன்கிட்ட போய் சொல்றாரு, சொல்றாருன்னா, இவங்களுக்காக தீவிரித்து போய் ஆண்டோடைய சமூகத்துக்கு அப்படின்னு சொல்றப்ப 47வது வசனம் சொல்லுது, மோசே சொன்னபடி ஆரோன் அவன் எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். அவன் அதை துரிதப்படுத்தவே கொஞ்சம் லேட்டா, இவங்க நமக்கு விரோதமா பேசணுங்க, இவங்க அழிஞ்சா நமக்கு என்ன அப்படின்னு யோசிக்காம மோசே சொன்ன அடுத்த செகண்டே தீவிரித்து ஓடுகிற ஒரு குணம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, அதே 17வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆரோனுடைய தோலை சுழிப்பு பண்ணாரு. இன்னைக்கு நாமளும் அப்படித்தான். நமக்கு விரோதமா பேசுறவங்களுக்கு மத்தியிலையும் நமக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காக போகும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஆரோன் எப்படி தனக்கு விரோதமா எழும்பின மனுஷனுக்காக ஓடி ஒரு நன்மையை செய்யறாரோ, அது போல நாமளும் செஞ்சோம்னா ஆண்டவர் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார்.